மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். யாத்த என்ன காத்தையும் எப்படி அடிச்சு கிடக்கு? மழை அங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, இங்கிட்ட நம்ம காத்துட்டே அடிக்குது. அப்ப அங்கிட்டுல எப்படி அடிக்குமா? ஆமா வாட்டி, மழைதே வர மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது? நேற்று அங்கிட்ட ஆஸ்பத்திரி பக்கம் போயிட்டேன், துணிமணி துவைக்கல. அப்புறம் மாப்பிள்ள வந்திருந்தாரு, கொஞ்சம் வீட்டுல சமையல் செய்ய அது இதுன்னு வேலை சரியா போச்சு. துணியை துவைக்காம கிடக்கு. அந்த வாஷிங் மிஷின் நம்ம எலி அடிச்சு பிடிச்சி அதுலயும் போட முடியல. அதையும் துவைச்சு போட்டு விட்டேன். அடிக்கிற காலத்துல கொஞ்ச நேரம் உணர்ந்துரும்ல. அப்புறம் வீட்டுல கொடியை கட்டி கூட போட்டு விட்டுருவோம் மழை வந்துச்சுன்னா. இந்த கொடியை நமக்கு எட்டுற மாதிரி கட்டுது ஆண்டுவார், அதுகளுக்கு எட்டுற மாதிரி கட்டிக்குது. நமக்கு ஒண்ணு எட்ட மாட்டேங்குது. துணி போட எட்டி எட்டி போடுற மாதிரி இருக்கு. கொடி மக உயரத்து கட்டி வச்சிருந்தா உனக்கு எப்படி எட்டும்? யாருக்குமே எட்டாது இந்த வீட்டுல. அப்புறம் என்ன மாலினியை கூட்டு வந்துட்டாங்களா வீட்டுக்கு? இல்ல வாட்டி, இன்னைக்கு தான் கூட்டு வரதா சொன்னாங்க. நேற்று போன் போட்டேன், என்ன செய்யறாங்கன்னு. நாளைக்கு வருவோம்க்கா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படியா? சரி சரி, வரவும் சொல்லு, ஒரு போய் பார்த்துட்டு வந்துருவோம். எனக்கு அவ பிள்ளைய போய் பார்க்கணும் ஆசையா இருக்கு. அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வரலான்னு பார்த்தேன், அன்னைக்கு ஒன்றும் உடம்புக்கு சரியில்லை, அதே வரல. வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு பார்த்து வந்துடலாம். ஆமா வாட்டி, நானும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கோழி ஈழி அடிச்சு குழம்பு வச்சு கொண்டு போய் கொடுக்கணும் பிள்ளை பத்தவளுக்கு. அப்புறம் என்ன செய்யறது? போய் கொடுத்துட்டு அந்த சின்ன பயலுக்கு ஒரு சின்ன மோதிரம் இருக்குது, நம்ம எடுத்து போடணும்ல பிறந்த வயலுக்கு. ஆமா ஆமா, நானும் அந்த பயலுக்கு ஒரு மோதிரம் தான் எடுத்து போடலான்னு இருக்கேன். நல்ல இல்ல மாலினி, நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போறதுக்குள்ள ஒரு மோதிரத்தை எடுத்து போட்டு விட்டு போகணும். ஊருக்கு போறதுக்குள்ளயா? எந்த ஊருக்கு போறீங்க? எந்த ஊருக்கு? எங்க ஊருக்கு தான். வீட்டுக்கு போக வேணாமா? வீடு வாசல அது வீட்டுல கிடக்கு. ஏதோ வந்தா என் மருமகளை திருத்திட்டு போலான்னு தான் கூட்டுக்கு வந்தேன். இங்க என்ன இதுக்கப்புறம் திருந்தாட்டினா இவ ஆயச்சுக்கும் திருந்த மாட்டா. அவளை திருத்தறதுக்கு வேற வழி வச்சிருக்கேன். அதே எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தேன். என்ன வாட்டி சொல்றீங்க? நீங்க இந்த வீட்டுல என்ன கலகாலன்னு இருக்கும், நீங்க வாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன நம்ம வீடு தானே, யார் என்ன சொல்ல போறா? பேசாம இருங்க. நீங்க இந்த வீட்டுல யாரு என்ன சொல்ல போறீங்க? நீங்க அதெல்லாம் யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லாமே நல்ல ஒரு குழந்தை. இருந்தாலும் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ல. எதை வந்தோம் ஜமந்தி வீடுன்னு ஒரு வருஷத்துக்கு டாய் போச்சு வந்து நாங்களும். இதுக்கப்புறமா ஊருக்கு போகாம வந்து நல்லாவா இருக்கு? என்ன வாட்டி நீ வாட்டி இப்படி சொல்லிச்சிருக்கீங்க? உங்க கொள்ளு பேரன் பேத்தியெல்லாம் பார்க்க வேணாமா? புஷ்பாவத்து பிள்ளை பரமவத்து பிள்ளைலாம் பார்க்க வேணாமா? அவங்களே ஊருக்கு போறேன்னு சொல்லிச்சிருக்கீங்க. பேரு காலம் ஆகட்டும், அப்புறம் மெதுவா போவீங்க. அதெல்லாம் பார்க்காம எங்க போறேன்? பிள்ளை வரந்துச்சுன்னா வந்துருவில்லை நான் உடனே டான்னு பாக்குறதுக்கு. நான் தானே பார்க்க முதல்ல ஓடியாருவேன். அதுக்கடையில எனக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்குல்லம்மா. நானும் அந்த உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் போது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்ல. நமக்கு வயசாகுது, நமக்கான வயசு திரும்பிக்கா இருக்கு. என் பேத்திக்கு ஒரு நல்லது எடுத்து பார்க்கணும்ல. ஊருக்கு சேவை போயிருந்தாதே நல்ல ஒரு மாப்பிள்ளை இது அமையும் செய்யும். அவளையும் காலகாலத்தில் கட்டி கொடுத்து அவ வகுத்து பிள்ளையும் பார்த்துடணும்னு ஆசைப்படுறேன். பேராசவே என்ன செய்யறது? அந்த பிள்ளை தான் என்னமோ கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்குல்ல உங்க மருமக. அதெல்லாம் படிச்சுக்கிறதுல முடியல. அவள் நடக்காமச்சான் படிச்சிருக்கி. சும்மா இவ ஃப்ரீயா இருக்கிறதுக்காண்டி அந்த பிள்ளைய கொண்டு போய் அந்த கிளாஸ் சேர்த்து இந்த கிளாஸ் சேர்த்து சேர்த்து விட்டு திரிகிறா. அது முடிய போதா? அவன் நாளைக்கு வீட்டுக்கு வராளா? நாளைக்கு வந்தானா இங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதே. அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ஒரு நல்லது எடுத்து பார்க்கணும் செய்யணும். பெத்தவளுக்கு அதெல்லாம் எங்கே கண்டெல்லாம் தெரியுது. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாமா. பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு அவள் வேறு மாதிரி ஒரு பேரம்பேத்தியை பார்க்கணும் வைக்கணும் ஒரு பேரு காலம் பண்ணணும். அதெல்லாம் அவளுக்கு கிடையாதுமா. அவளுக்கு அவள் எப்பயும் போல சோம்பேறிச்சிருக்கு. சும்மா சுற்றிக்கே தெரியணும் ஃப்ரீயாக. அதுக்காகவே பாடி 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 அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்த்து விட்டு ஆடு இங்கே தெரியுறா. சரி சரி, நீங்க சொல்ற நியாயமான விஷயம் தான். அதையும் பார்க்கணும்ல. என் மாமியாட்ட சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, இன்னும் யார்கிட்டயுமே சொல்லல. உன் மாமியாட்டையும் சொல்லல, என் மருமகிட்டையும் சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல. இதுக்கப்புறம் தான் பேசணும். மருமகன் சொல்ல வந்து ஞாபகம் வருது. இந்த புஷ்பாவுக்கும் பரமுக்கும் ஜூஸ் போட்டு கொடுக்கணும். நேரம் ஆகி போச்சு. ஜூஸை போட்டு கொடுத்து வந்து கூட துணியை காயப்பட வேண்டியதேன். சரி சரி வா போவோம். நானும் போய் உன் மாமியாட்ட பேசுறேன். சும்மா சொல்லக்கூடாது ராணி, இன்னைக்கு சூப்பரா வச்சிருக்கிய குழம்பு. சாப்பிடியா? நல்லா சாப்பிடு. வேணுமா என்ன சோறு வாங்கி சாப்பிடு. வறுத்த மீன்லாம் என்ன இருக்கு எல்லாம் வாங்கி சாப்பிடு. இது என்னங்கடி அதிசயமா இருக்கு. ஒரு நாளும் இல்லாத திருநாளாவில் இருக்கு. ஒருத்தனுக்கு சோத்தை போட்டு பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சுருக்காளே மருமகன் இன்னைக்கு. என்னன்னு தெரியலையே. ஆனால் சோத்தையும் போட்டு மூஞ்சில் 4 குத்து வேறு குத்துவா. முள்ளு குத்தி பிடிச்சே. ஐயோ பாத்தியா? மெதுவா சாப்பிடியா? என்ன அவசரம்? நான் என்ன பிடிங்க சாப்பிட போறேன். அது ஒன்றும் இல்லை ராணி, குழம்பு நல்லா டேஸ்டா இருந்துச்சா, அதே கொஞ்சம் அப்படியே ஸ்பீடா சாப்பிட்டேன். அது 2 முள்ளு போய் சொருகிடுச்சு. என்னத்த நீங்க சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு சாப்பாடு போடவா? எனக்கு சாப்பாடு ஓடுறதா இருக்கட்டும். இன்னைக்கு என்னவா புதுசு மேல புதுசா அப்படியே பாசம் பொங்கிக்கு இருக்கு. பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சுக்கிறீங்க இன்னைக்கு. தாயா இது தாயான்னு கேட்குறேன். அவளே இன்னைக்கு தான் எனக்கு நல்லா ஆசையா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுருக்கா. அது போகுதான் வருது கிளவிக்கு. இப்படி ஏற்றி விடுவார். அது ஒன்றும் இல்லத்த, உங்க மகன் செஞ்சது தரமான சம்பவத்துக்காகவே இவ்வளோ கவனிப்பு. தரமான சம்பவமா? அப்படி எனக்கு கிழிச்சு விட்டியாவே? ஏன் ஆத்தா, நீ ஆத்தா தானே எனக்கு? இல்லை எனக்கு குப்பை அனுப்பிட்டு வந்துட்டியானியா? ஒரு நாளைக்கு பொண்டாட்டி கவனிச்சோன்னையும் உன் ஆளப்புற தாங்க முடியல. ராணிய மாமின் பெருமையை பத்தி கொஞ்சம் எடுத்து விடு. அப்படி எனக்குதான் கிழிச்சி அவன் புருஷன் இந்த அளவுக்கு தாங்குற. எத்த அது ஒண்ணும் இல்லத்த, பரமு மாமியா இருக்குல்ல, அதே அங்கம்மாக்கா அண்ணன் பொண்டாட்டி.
அதுவும் அவங்க அம்மாவும் இன்னைக்கு நம்ம ஆட்டோட வந்துட்டு இருக்காங்க. வந்து எங்கேயோ மந்திரவாதியை பார்க்கறதுன்னு சொல்லி போய்கிட்டு இருந்திருக்காங்க, பேசிட்டே போய்கிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு தெரியல அது வந்து பரமோட மாமியாருன்னு சொல்லி ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் தான் பேர சொல்லி பேசியிருந்திருக்காங்க, பரமு அங்கம்மான்னு சொல்லி. அப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு இது பரமோட மாமியார் ஓலை அப்படின்னு. அவளுக்கு அதுக்கு இங்க வந்தாளுங்க, எந்த மந்திரவாதியை பார்க்க போறாளுங்க? எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அவளுக்கு. அவளுக்கு பேய் தானே பிடிச்சிருக்கு, ஆனவ பேய் திமிர் பிடிச்சவ. அவ ஒரு பொம்பளையாவ. நான் வேற அவகிட்ட வட்டி காசை வாங்கிவிட்டேன். அவளுக்கு வந்து கொஞ்சமா காசை கொடுத்து தொலையணும், இல்லாட்டி நான் பெரிய பிரச்சனை காரியாவ. நம்ம நாளை தேவையில்லாம அங்கம்மாக்காவுக்கும் பிரச்சனையாகும். அதுக்கு தான் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பரமும் அந்த காட்டி தம்பியும் பைக்ல போயிருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சிருந்திருக்காளுங்க. புருஷனை முன்னாடி தானே போறாங்க, ஏமா அவ புருஷனை கூட்டுக்கு போன மாதிரி அப்படி வயிறு எரிஞ்சிருக்கா? சரி, அவளுக்கு நம்ம ஆட்டோல வந்தாளுங்க. சரி, ஒரு பக்கம் பரம பத்தி புறணி வச்சுட்டு போயிருக்காளுங்க, இன்னொரு பக்கம் அவங்க பைக்கில் போனாங்க. இந்த புள்ளாண்டி இடத்த சாதிச்சுக்கிட்டியா? அங்கவே நிக்கிறாரு உங்க மகன். அவளுக்கு ஓவரா பேசிட்டே வந்திருக்காளுங்க. அங்கம்மாக்கா வஞ்சிக்கே வந்திருக்காளுங்க, பரமையும் வஞ்சிக்கே வந்திருக்காளுங்க. பத்தாவதுக்கு அந்த காட்டு தம்பி இருக்குல்ல, அந்த தம்பியை கைக்குள்ள ஓட்டு வைக்கிறதுக்காக ஏதோ வசியம் பண்ண போயிருக்காளுங்க. அவங்க பேச்ச கேட்குற மாதிரியும் பரமோட சண்டை ஓடுற மாதிரியும் என்னமோ சாமியாரை பார்த்து வசியம் பண்ணு போய் பேசிட்டு இருந்தாளுங்களாம். அதை பார்த்துட்டு பொறுக்காது என் புருஷன் ஆட்டோ ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேர்த்தையும் கீழே விழுக்கா தட்டிச்சாப்பிள்ளையில. அப்படியா? சூப்பர் ராமகனே, சூப்பர். நல்ல உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கியே. அவள்லாம் அப்படித்தான் செய்யணும். என்ன பழத்தாடியா? ஆமா பின்ன, அங்கம்மா மதினிக்கு கட்டுறது செய்ய பாக்குறா. நல்ல மனுஷி அந்த பிள்ளை, பாவம் தங்கமான பிள்ளை. அவங்க 2 பேத்துக்கும் கருதல் நினைக்கிறவங்கள சும்மா விடலாமா? அவளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ராணி சொல்லியிருக்காள்ல வட்டிக்கு வாங்கினப்பேவும். இருந்தாலும் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா என் காது பாடவே பேசிக்கிட்டு வந்தாளுங்க, ரொம்ப கொடூரமா. என்னால தாங்க முடியல, ஆத்திரம் பிடிச்சி கீழே விட்டேன். ஆமாடா, அவளுக்கெல்லாம் அப்படித்தான் செய்யணும். அவ யார் பாவம், சொந்த நாத்துனா தானே, புருஷன் கூட பிறந்தவ. அவளுக்கு எதுக்கு அம்பிட்டு கட்டணும்னு நினைக்கிறா அவ? அந்த பிள்ளை பாவம் நல்ல பிள்ளை, அந்த பிள்ளைய கட்டிட்டு போய் நல்லா வச்சுக்கிற மாட்டாப்புல. புருஷன் பொண்டாட்டியும் பிரிக்கணும் பண்ணிக்கிறா. அவளா ஒரு பொம்பளையா? அவெல்லாம் அவட்ட சொன்னியா அங்க மாட்டேன் இந்த மாதிரி பேசிட்டு போனாலுன்னு? இல்ல இல்ல, இன்னும் சொல்லல, இன்னும் பார்க்கல அங்கம்மாக்காவ. இதுக்கப்புறம் நீ போவேன் அங்கிட்டு போனா சொல்லி வைக்கணும், கவனமா இருக்க சொல்லி. ஊர்ல எப்படிலாம் ஜோலி செஞ்சு வித்துறாளுக பாரு. வசியம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். ஏன்ட்ட அதெல்லாம் உண்மையாத்த? உண்மையிலே அப்படி வசியம் பண்ண அவங்க பேச கேட்பாங்களா? என்ன கழுதியா யாருக்கு தெரியும்? நாம யாருக்கு வசியம் வச்சா அப்படி செஞ்சுக்கிறோம், செய்யற கழுதையிலத்தையும் தெரியும். என்ன கழுதியா யாருக்கு சொல்றாங்க உண்மைதான். நீ அது என்னம்மா நம்மளாம் கேள்விப்பட்டதில்ல. வசியம் வைக்கிறது உண்மையா பொய்யா ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. பேசாம அவளை எங்க ஒரு ஆளுக்குன்னு வாட்ச் பண்ணிருக்கணும், வரையில கூட கவுத்தி விட்டுருக்கலாம். நம்மளும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான். அந்த இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ராணி ஏதாவது ஒரு குணம் தான் நம்ம நல்லா பாப்பா. மற்ற நேரம் நாய கணக்க பேச மதிக்கவே மாட்டா. இவளுக்கு ஒரு வசியத்தை போட்டுருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோமே. என்னய்யா மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, நம்ம மைண்ட் வாய்ஸ்ல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்து சத்தமாவா பேசிட்டோம். ஏய்யா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கியே, போனா போறேன்னு சொல்லி ஒழுக்கமா உனக்கு குழம்பு வச்சு மீனை வறுத்து கொடுத்தோம்னா என்ன திமிரு உனக்கு? எனக்கே வசிய வைக்க பாக்குறியா? வாயாலதான் கெட்டு போறியா, வாயாலதான் கெட்டு போறியா. இவனுக்கு எதிரியே வாய்தேன். குட்டி பையன் கண்டு முழிச்சிட்டான். நல்ல தூக்கமா? நல்ல தூக்கமா? அம்மா சொல்றது உங்களுக்கு புரியுதாடா என்கிட்ட தங்கம்? அம்மா என்ன சொல்றாங்க புரிஞ்சுச்சா உனக்கு? பதில் சொல்றீங்களா நீங்க? பாருங்க, பேசுறதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் சிரிச்சு காட்டியா? எல்லாம் புரியுது போல இப்பயும். இப்ப பிறந்தோடனே எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க மகனுக்கு, பேசுறதெல்லாம் புரியுது. பின்ன என் பையனாச்சே, என்னைய மாதிரி அறிவாயத்தான் இருப்பியா? அப்படி அடித்தங்க, உங்க அப்பா மாதிரி நீயே அதிபுத்திசாலியா? அம்மா மாதிரி இல்லையா? மக்கு பிள்ளையா நீயே? சொல்லுங்க. வரலாங்களா? வாங்க சுந்தரேசன் வாங்க. மாலினி, இவர் தாங்க சுந்தர், சொன்னேன்ல மதுவோட லவரு. ஓ அப்படியா? ஆமா ஆமா சொன்னேன்ல, நான் பேரை மறந்துட்டேன். வாங்க 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 பிரதர். வணக்கம்ண்ணா, நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்தாங்கண்ணா, இது ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. அட எதுக்கு பிரதர் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நாளைக்கு குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இப்போ எதுக்கு இதெல்லாம்? இருந்தாலும் குழந்தைக்கு நான் வந்து சித்தப்பா இல்லையா, எப்படி சும்மா வர முடியும் அண்ணியை பார்க்கறதுக்கு? அண்ணி மது இல்லையா? அது வீட்டுக்கு போயிருக்காப்பா, போயிட்டு குளிச்சுட்டு நைட்டே கிளம்பிட்டாங்க. அம்மா அப்பா எல்லாருமேவும் காலைல சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர டைம் தான் வந்துருவாங்க. அப்புறம் பிரதர் என்ன பண்றீங்க நீங்க? அண்ணா, நான் வந்து வேலைக்கெல்லாம் போகலண்ணா. நான் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் வசதி எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. தோட்டம்லாம் கொஞ்சம் நான் தான் பார்த்துக்கிறேன், விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் போய் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், ஆளுங்க வேலை செய்வாங்க, கொஞ்சம் மேற்பார்வையிட்டு பார்த்துக்குவேன். நான் வந்துட்டு எல்லாம் கணக்கு வழக்கு பார்க்குறது அந்த மாதிரி வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்ன படிச்சிருக்கீங்க? அண்ணா, நான் வந்து 12th தானே படிச்சிருக்கேன். என்னடா 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 ஆச்சு உனக்கு? உன்னை யாரும் கண்டுக்கலையா? சோ இவனை கண்டுக்கலையா குட்டி பையனை? சித்தப்பா வந்திருக்காடா, சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருக்கண்டா செல்லம். டேய் குட்டி பையா, வாங்க வாங்க, சித்தப்பா வாங்க. சித்தப்பா தூக்கவே தெரியாது, ட்ரை பண்றேன், வாங்க வாங்க. இந்தாங்க பையனை தூக்கி பக்கத்துல காட்டுங்க தம்பிக்கு. டேய் குட்டி பையா, இங்க பாருங்க, சித்தப்பா பாருங்க, சித்தப்பா பாருங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? சித்தப்பா தெரியுதா? என்னடா சொல்ற? என்ன சொல்ற சித்தப்பாவை பார்த்து? அண்ணி சும்மா சொல்லக்கூடாது, குட்டி பையன் சூப்பரா இருக்கான், அழகா திருஷ்டி சுத்தி வைங்க. ஆமா ஆமா, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பிறந்திருக்கான். ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவங்க அப்பா மாதிரி தான்.
அண்ணி அதான் நீ கல்யாண விஷயத்தை பத்தி எப்ப பேசலாம் வீட்ல? பிரதர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு. இன்னும் வீட்டுக்கு கூட போகல. பையனுக்கு முதல்ல பெயர் சுட்டு விழா பண்ணலாம். பெயர் சுட்டு விழா பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எதா இருந்தாலும் பேச முடியும் மாமாத்த கிட்ட. ஏன்னா இப்போ இந்த வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. அதெல்லாம் முடியட்டும், நான் நேரம் பார்த்து பக்குவமா பேசுறேன் சரிங்களா? இல்லைன்னு வைங்களேன், சட்டு சட்டுன்னு பேசணும்னு வைங்களேன், அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்து நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டு சைடும் பேசணும். இப்போ நானும் மாலினியும் தான் ஒரு நாள் போய் அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசிட்டு வரணும். இல்லைன்னு வைங்களேன், நிச்சயம் பண்ணிட்டு பொண்ணை வந்து வேற பக்கம் கொடுக்குறோன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல பொறுத்த அளவுக்கு, நம்ம ஊர்ல இல்ல எல்லா இடத்துலயுமே அப்படிதான். நிச்சயம் பண்ணாலே பாதி பொண்டாட்டியான மாதிரி தான். நம்ம இப்போ அவங்க பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எங்க மாமா அத்தை கிட்ட பேசுறத விட இப்போ நம்ம வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடில் தான் முக்கால்வாசி பேசணும். நான் புரியுதுண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் நீங்க தான் உங்களை நம்பிதான் இருக்கோம், அண்ணியும் உங்களை நம்பிதான் இருக்கோம். நானும் அதுவும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீங்க தானே பண்ணி வைக்கணும். சரிப்பா, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் உங்க அண்ணன் பார்த்து பக்குவமா பேசிக்கிடுவாரு. உங்க அண்ணன் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. ஏன்பா அன்னைக்கு அம்மா கோச்சிட்டு போனாங்களே, என்னப்பா சொன்னாங்க வீட்டுல போய்? அவங்க அப்படித்தான் நீ ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, சும்மாவே தாமதம் கத்துவாங்க. அப்படி இப்படியா மாத்திட்டாங்க வச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி இப்படின்னு கத்துனாங்க. அப்புறம் பேசி சமாதானப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அப்பதான் வந்து பேசினாங்க, பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டோம். ஆமாப்பா, அன்னைக்கே சொன்னீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டோம்னு சொல்லிட்டு. இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாங்களா? வேற ஒண்ணும் சொல்லல நீ. அதான் அவங்களுக்கு தேவை 200 பவுன் நகை, ஒரு காரு, சீர் சென்டெல்லாம் வேணும், 10 லட்ச ரூபா ரொக்கம் வேணும். அதுதான் அவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க தவிர மத்தபடி வேற எதுவும் அவங்க சொல்லல. கல்யாணத்துக்கு ஓகே தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேசல அவங்க பேச. என்னப்பா இந்த காலத்துல போய் சும்மா டவுரி எல்லாம் கேக்குறாங்க? இப்ப எல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் கேக்குறது இல்ல. அவங்க விருப்பப்பட்டு செய்யறதுதான். ஏன் இப்படி இருக்காங்க உங்க அம்மா? அண்ணா அவங்கலாம் பழைய காலத்து ஆளுங்க, நான் அப்படித்தான் இருப்பாங்க. அதை பத்திலாம் நீங்க ஒண்ணும் இது பண்ணிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அந்த பிரச்சனை எல்லாம். அன்னைக்கிட்டையும் அதுக்கிட்டே சொல்லிட்டேன். அப்பதான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. நான் அப்புறமா உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதான் நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து உங்க வீட்டுல மட்டும் சமாதானம் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும்ண்ணா. சரிங்க, நீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க பேசி முடிவு பண்ணிட்டு சொல்றோம் நாங்க. சரி, அப்பா அம்மா வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க, அவங்க வந்துட போறாங்க. சரிங்க அண்ணி அதுல பரவாயில்ல இருக்கு. அப்புறம் குட்டி பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன், புதுசா பிறந்த பையன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெஸ் போட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. சரிப்பா, ட்ரெஸ் வேற எடுத்து வந்தீங்களா? இப்பயே என் ட்ரெஸ்ஸுங்க பாருங்களேன், அவன் தாத்தா எடுத்து போட்டுட்டு இருக்காரு பாருங்க. அதுங்களையும் குள்ளா எல்லாமே செட் எடுத்துட்டு வந்தாரு. சரிப்பா பரவாயில்ல, நான் போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். சரிடா குட்டி பையா, சித்தப்பா போயிட்டு வரேன், பாய். பாத்தீங்களா, அவங்கிட்ட சொல்றது அவனுக்கு தெரியுது, நம்ம கிட்ட தான் சொல்றாங்கன்னு. சரின்றியான். சரி நான் வரேன். சரி நீ வரேங்க. நீ ஏங்க நல்ல பையனா தானே இருக்காப்ல? நல்ல பையனா தான் இருக்காப்ல மாலினி. இருந்தாலும் மது வந்து டிகிரி முடிச்சிருக்கா, இன்ஜினியரிங் பண்ணிருக்கா. இந்த தம்பி கம்மியா தான் படிச்சிருக்காப்ல. உங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதுல என்னங்க இருக்கு, அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சொத்து இருக்குங்க. அந்த பையன் படிச்சு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பெரிய ஜமீன் குடும்பம். அந்த பையன் ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை ஜமீன் குடும்பம்னு சொல்லி வச்சுட்டாப்ல. அன்னைக்கு அவங்க அம்மா நம்ம வளகாப்புக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லவும் எனக்கு இந்த மாதிரி வரதட்சணை செய்யணும் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து கஷ்டம்னு கிடையாது. இதுக்கு மேலே என்ன ஒரு குடும்பம் வேணும், தேடி தேடி போனாலும் கிடைக்குமா? நீ பாரு மாலினி, இதுக்கப்புறம் வந்து எதுவும் பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லி தான் நம்ம கல்யாணத்தை பண்ணணும், புரியுதா? மாமா வந்து என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்காக நான் இஷ்டத்துக்கு பொய்யெல்லாம் பேச முடியாது அவர்கிட்ட. வந்து இந்த நியாயமா நம்ம எப்படி எந்த அளவுக்கு வந்து உண்மையா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம், சரியா? இதுக்கப்புறம் வந்து எதுவும் பொய்யெல்லாம் பேச தேவையில்லை. சரிங்க, நானும் அதான் சொல்லிட்டேன். அவர் வரட்டும், அவர் வரவும் எதா இருந்தாலும் பேசி முடிவு எடுத்துக்கலாம்னு தான் சொன்னேன். நான் எதுவுமே சொந்தமா பண்ணலான்னு சொல்லலை. அது மட்டும் இல்லை, நிறைய வந்து ரிஸ்கெல்லாம் இருக்கு. நாளைக்கு மதுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தான் போய் முன்னாடி நிற்கணும். அவளை நம்ம தான் பார்த்துக்கணும், புரியுதா? அதனால அவள் போகிற வீடு எப்படி, அவன் மாமியாரெல்லாம் என்ன பண்ணணும், காசு பணம் இருந்தால் மட்டும் பத்தாதுல. அவளுக்கு அந்த இடத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அவள் சந்தோஷமா இருப்பாளான்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி எதுவும் அவசரப்பட வேணாம். கொஞ்சம் எல்லாத்தையும் நிதானமாகவே செய்வோம், சரியா? இங்கே பாருங்க, இவனை ஓவரா பேசாதீங்க. பஞ்சல் மூஞ்சில உதைக்கிற மாதிரி இருந்தவங்கள. அப்படியாடா, அப்பா உதைக்கிறியா நீ? அப்பா உதைக்கலாமா? தப்பு தானே இதெல்லாம். அம்மா அம்மா தான் போய் சொல்லியிருக்கா பத்தியா? எவ்வளவு போய் சொல்லியிருக்கா பாரு. அம்மா எட்டி மூஞ்சி மேலே அவன் அம்மா புள்ள, அம்மா அவளை எட்டி உதைக்க மாட்டான், உங்களை தான் எட்டி உதைப்பான். ஏங்க, அம்மா அப்பா வந்து இந்த பழம் ட்ரெஸ் எல்லாம் யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா என்ன சொல்றது? விட்டு பாத்துக்கலாம், என் கூட வேலை பாக்குறவங்க ஃப்ரெண்டு யாராவது வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிக்கிறோம். அதுல என்ன இருக்கு? மாட்டினீங்கல்ல, இப்பதான் சொன்னீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு. இப்ப நீங்க மட்டும் போய் சொல்றீங்க. அப்ப உண்மையை சொல்லிடலாமா? மதுவோட காதலர் வாங்கி கொடுத்தாரு, அவர் பேர் சுந்தரேசன் அப்படின்னு சொல்லிடலாமா? ஐயோ, எல்லாரும் இப்படி வலிக்குதடி பயங்கரமா. ஐயோ, அவளுகளுக்கு மந்திர கட்டு போடலான்னு போனா கடைசியில நமக்கு மாவு கட்டு போட்டு அமுச்சு விட்டாங்க. இல்லடி ஆத்து, கையை தூக்க முடியலையே. அம்மா, இடுப்பலா வலிக்குது. ஏம்மா, எனக்குலாம் அதுக்கு மேல வலிக்குதுமா, ஒன்றும் முடியலம்மா. எந்திரிச்சு நடக்க கூட முடியலம்மா, காலதான் ரத்தம் கட்டிக்கிடுச்சுமா. இப்படி ஆயிப்போச்சேம்மா. நான் என்னென்னமோ கனவு வந்துக்கிட்டு போனேனே. ஐயோ முடியலம்மா, ரொம்ப வலி எடுக்குதுமா. ஆத்தாலும் அம்மாத்தாலும் இப்படி அடிபட்டு கிடக்குமே. இந்த பையன் ஒரு போன் போட்டு கூட கேட்டிருக்கானா, அவங்க அப்பயும் சொல்லாமையா இருந்திருப்பாப்ல. பிள்ளையா பத்து வச்சிருக்க நீங்க, வேணையே பத்து வச்சிருக்கேடி, வேணையே பத்து வச்சிருக்கியே. கொஞ்சம் கூட ஆத்தாளை பத்த அம்மத்தானு பாசம் இல்லாம இருக்கானே. இவனை எத்தனை நேரம் இப்படி வசியம் பண்ணியே நம்ம கைக்குள்ள வச்சுருக்க முடியும்? ஆத்தே சாமி, வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு கையும் போச்சு, ஒரு காலும் போச்சு. நான் பாட்டில என் மகை வீட்டுல கூட குடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்தேன். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா?
கிழவிக்கு திமுற பாத்தியா? என்ன உங்களுக்கு நக்கலா தெரியுதா? நாங்க 2 பேரும் இந்த நாளுங்க அடிபட்டு முடியாம கிடக்கோம். ஒரு டீ கூட குடிக்காம உட்காந்துருக்கோம். டீயை குடிச்சுக்கிட்டு எகத்தாளமா பாட்டு பாடுறீங்க. இதே நாங்கடி, நான் காப்பியை குடிச்சுக்கிட்டு வரேன், நான் பாட்டு பாடிட்டு வரேன், அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் சாங் பாடிக்கிட்டு வரேன். உங்களுக்கு நான் வந்துச்சு. நீ காஃபி தானே குடிச்சிட்டு வரீங்க, அதுக்கு குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதான்னு நக்கலா பாடிக்கிட்டு வரீங்க. அப்ப எங்களை தான் நீங்க கிண்டல் பண்றீங்க. ஐயா சமந்தகாரம்மா, நான் காப்பி தான் குடிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலையே. நான் குடிச்சது கோல்டு காப்பி. அப்போ குழு குழுன்னு தானே இருக்கும். அதுக்குத்தான் குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதான்னு பாடிக்கிட்டு வந்தேன். நீங்க ஒரு மனுஷியா? மருமக இங்கே கிழிஞ்ச நார் மாதிரி தொங்கி கிடைக்கேன், முடியாம படுத்து கிடைக்கேன். ஒரு டீ சாப்பிட்றியாமா, ஒரு டிஃபன் சாப்பிட்றியாமா, ஒரு 4 வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்களாம் என்ன செம்மமோ? அது எப்படி கேட்பாங்க? ஓல்டான காலத்துல கோல்டு காப்பி கேக்குது அந்த அம்மாவுக்கு, உடனே எப்படி கேட்பாங்க? நானுந்தேன் கிடந்தேன், 1 மாசமா பெட்டிலேயே படுத்து கிடந்தேன். ஆத்தாளும் மகளும் எத்தனை நேரம் வந்து என்னை கேட்டீங்க, சாப்பிட்டியா வச்சியா என்ன செஞ்சேன்னு. என் மகையத்தையும் கொண்டுக்கு வந்து எல்லாத்தையும் குடிச்சியான். என் ரூம் பக்கமே எவ்வளவல்ல. அதுக்கு இப்ப பழி வாங்குறீங்களா? பழி வாங்கல, சளி வாங்கல. வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். வர்ட்டா பாத்தியாடியே இந்த கிழவிக்கு பழமொழிய முகரையும் ஆளும் முதல்ல இது குடும்பியா இருக்கணும். இருக்கட்டுமா இருக்கட்டும். இந்த கிழவி வசமா வைக்கிறேன் ஆப்பு. எங்க தொட்டா எங்க வலிக்கும் எனக்கு தெரியும். இந்த கையும் காலம் கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். எல்லாம் அந்த ஆட்டோக்காரன் எடுப்பட்ட வந்தது. அவன் தான் கொண்டு போய் எங்கிட்டோ கவுத்தி விட்டான். நல்லாதையும் போய்க்கிருந்தான். என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ தெரியல, வேணும்னே கொண்டு போய் விட்ட மாதிரி விட்டு போட்டான். அவன் முகரையும் ஆளும் கீழே விழுந்து கிடக்கமே, நம்மளை கையை பிடிச்சி கூட தூக்காம ஓடி போயிட்டான் நம்ம ஆட்டோ எடுத்துக்கிட்டு. யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை தூக்கி உள்ள வைக்க முடியும், சும்மா விடக்கூடாது அவனை. நம்ம 2 பேரும் இந்த நிலைமை காலாக்கிட்டியா. ஹாய் வீடியோ பார்க்க சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லா சகோதர சகோதரிகளோட பேரையும் பிரீஃப் பண்ண போகிறோம். ஆய்ஸ்வரி ஃப்ரம் சென்னை, சுகாசினி ஃப்ரம் கோவில்பட்டி, நாகராணி அறிவழகன் ஃப்ரம் மன்னார்குடி, முருகன், கௌசல்யா ஃப்ரம் புதுச்சேரி, கார்த்திக் செல்வராஜ், விவி பண்டா, விஜி அம்மு, லீலாவதி, ராமலட்சுமி ஃப்ரம் மதுரை, வந்தனா வர்ஷினி ஃப்ரம் அலிநகரம் தேனி, நித்யா சிந்துஜா ஃப்ரம் புதுக்கோட்டை, மாரியம்மாள், முருகன், விஸ்வா, முகமது மன்சூர், முத்தமிழ் செல்வி, சிவா ஃப்ரம் பெங்களூர், முருகேசன் பிரியா ஃப்ரம் திருச்சி, காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி, ஜாஸ்மின், ரோஜா, சுடலை வடிவு ஃப்ரம் கோவில்பட்டி, ஜெயலட்சுமி ஃப்ரம் சென்னை, சரண் விஜய், வேணு பிருந்தா, கார்த்திகை பிரியா ஃப்ரம் தேனி, பத்மா ஃப்ரம் பழனி, திவ்ய ரூபன் ஃப்ரம் கேரளா, மோகன் ஃப்ரம் சிங்கப்பூர், மாரியம்மாள் ஃப்ரம் அருளம்பாடி, சுதா ஃப்ரம் பெங்களூர், சகாய சோனியா ஃப்ரம் குளச்சல், மகாலட்சுமி கிருஷ்ணன், உமாராணி கணபதி, தீபா ஃப்ரம் கேரளா, கோபாலகிருஷ்ணன், சுப்பலட்சுமி ஃப்ரம் சாத்தூர், கமலாதேவி ஃப்ரம் சவுதி, சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர், மனோஜ் ஃப்ரம் கோவை, கலைச்செல்வி, கணபதி, முகேஷ், புகழேந்தி ஃப்ரம் முளையூர், லதா, சரண்யா ஃப்ரம் செவல்பட்டி, நிவேதா ஃப்ரம் ஒரத்தநாடு, அனுசியா ஃப்ரம் ராஜபாளையம், மங்கையர்கரசி, ஜெயஸ்ரீ மஞ்சுளா ஃப்ரம் சென்னை, பழனிவேல் ஃப்ரம் கோவை, தரணிகா, ஹரி, மகிழன், சுப்பிரமணி, ரஞ்சிதா, ரத்னவேல், ரேணுகா, நாகூர்கனி, மலர் ஃப்ரம் குளித்தலை, லக்ஷ்மி லதா ஃப்ரம் கோடம்பாக்கம் மற்றும் முத்துமாரி ஃப்ரம் பெருநாளி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லா சகோதர சகோதரிகளும் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. ஓகேங்க, இன்றைய கேள்வி நான் பார்த்துலாமா? பாக்கியம் அவர்களின் மாமியார் என்ன குடிப்பதாக கூறினார்? இதாங்க இன்றைய கேள்வி. இன்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்க, வீடியோ பாருங்க. புதுசாக பார்க்குற சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்க்குற சகோதர சகோதரிகள் வந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.